ஆமா அக்கா மாதிரி லூஸா இருக்கு. ஹலோ ஏ மொட்டை மண்டையா 1.5 மாசம் கழிச்சு நீங்க தான் போக போறீங்க. அப்படி சொன்னாலும் உன்னே மாதிரிதான் சொல்லுவான்னு எதிக்க மாட்டான். தெரியுதா முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் வேலையை கட்டியிருக்கான் தெரியுமா? 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டான், வெள்ளரிக்காவை சாப்பிட்டுட்டான். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, 4 கடி கடிச்சு வச்சிருக்கான். வாழைப்பழத்தையும் அப்படிதான் 2 வாழைப்பழத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, வெள்ளரிக்காவில் 2 இதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, வெள்ளத்தையும் தூக்கி அந்த பக்கம் அணிலுக்கு போட்டுருக்கு. இனி சரி வராது, இனி மருந்து வச்ச வேண்டியதான். என்ன லட்சுமி? என்னடா எலி எலி யாரு? நான் எலி சுட்டு தின்னு நீ பார்த்த? நீ உங்க வீட்டில் சுட்டு தின்னது இல்லையோ? ஏங்க வா நாங்கள் வந்து முள்ளெலியை மட்டும் தான் சுட்டு சாப்பிட்ருக்கோம். வாழைப்பழத்தையும் வெள்ளரிக்காவையும் எலிக்கு வாங்கிட்டு வந்திருக்கவன். ஆமா ஓ நான் வந்து எலியை கூட்டு வரேனா வீட்டுக்கு? இப்படி கூட்டிட்டு வரைய எலியெல்லாம் அதுக்காக தான் மறக்காம வாழைப்பழம் வாங்கி வந்திருக்காங்க. ஆமா எலி தானே என்னோட செல்லக்குட்டி, அதான் வாங்கிட்டு வந்தேன். அவ சாப்பிட்டுருக்கா, போய் சொல்றா. உங்க அம்மையை சொல்லு போய் சொல்லாம சொல்லு. இந்த எலிய இல்ல, மொத்தத்துல எலிய சின்னிருக்கியா இல்லையா? அது சின்ன வயசு. சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்படி காட்டுக்குள்ள எலிய இது பண்ணிட்டு அது வந்து ஒரு எலி காட்டுக்குள்ள கிடக்கும். அந்த எலியை சாப்பிடுவாங்க, வேட்டைக்கு போகும்போது பிடிச்சிட்டு வருவாங்க. ஆமா நானும் முள்ளெலி சாப்பிட்டுருப்பேன்ல. முள்ளெலி நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் பாட்டி யாராவது ஒருத்தர் காட்டுக்குள்ளே கிடக்கும், அப்படியே உலையில தூக்கி போட்டு கொண்டு வரும். நானே ஒரு நாளுக்கு கிடைக்க உனக்கு காட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். முள்ளெலி என்னத்தை காணும் குழம்பு வைக்கல, அது பன்னி முஞ்சுமா இருக்கும் பார்த்தாலும். எனக்கு பேரச்சுது சேசு பாட்டி இருக்கு தெரியுமா? சேசு பாட்டி தெரியாதா? சரசு பாட்டி சொல்லல, உங்க தெய்வான பாட்டி இருக்குல்ல, உங்க தெய்வான பாட்டியோட தங்கச்சி தான் எனக்கு பேர் வச்சு. அவா இல்ல, அது உனக்கு பாட்டி. அவான்னு சொல்லாத, அவங்க தான் எனக்கு பேர் வச்சு. ஒரு நாள் காட்டி தரேன். என்னது வேற கதை சொல்லணுமா? நானா கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் சின்ன வயசுல நடந்ததுடா. பாவி என்னடா? சொல்லு கதை சொல்லு. கதை சொல்றாங்களா சின்ன வயசுல கதை? தெய்வான பாட்டி ராசம்மா பாட்டி. யார் நீ குட்டியா இருக்கும்போதா? நீ பிறக்க முந்தைய அவையெல்லாம் போய் தேர்ந்தாச்சு. அக்கா மட்டும்தான் அவங்கள பார்த்தா. நீ பிறக்க முடியாம போயிட்டாங்க, அக்காவை மட்டும் கூட்டு போனாங்க. அக்காவை மட்டும் ஆளு மண்டையும் பாரு.
எனக்கு வேலை கிடக்கு காலையில். வெயிட் பண்ணுங்க. என்ன வேலை? கிளம்பு, ஸ்கூலுக்கு கிளம்பணும். 8:30 பஸ்ஸு. 8:30 மணிக்கு அம்மா ஜூஸ் எடுத்துட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ குளிச்சுட்டு வந்து கூட ஜூஸ் குடிக்கலாம். கிளம்பு. தண்ணி எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ குளிச்சுட்டு வந்த பிறகு கூட நான் தண்ணி எடுப்பேன். நீ கிளம்பும் போது எனக்கு குளிக்கிறதுக்கு உப்பு தண்ணி வேணும். உப்பு தண்ணியா? மோட்டர் சரியில்லைல்ல. சரி எடுத்து ஊத்துறேன். மோட்டர் மண்டையா? மோட்டர் மண்டையா? மோட்டரே ரிப்பேரா போய் கிடக்குல. ஆமா. அதுக்கு யாருமே அக்கா பைப்பை உடைச்சு வச்சிருக்கா. உடைச்சு வச்சிருக்கேன் அப்படியா? சரி, பேசின நேரಕ್ಕೆ வேலைக்கு நான் போய் தண்ணி எடுத்து வரேனே. எடுத்துட்டு நான் கூப்பிடுங்க, நான் ஜூஸ் குடிச்சு கரெக்டாக வரேன். எல்லாம் வந்து ஜூஸ் குடிச்சுக்கோ. ஓகே. நான் எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஓகே. அம்மா நூறு வரந்தியா? நூடு விளையாடையா? போங்கம்மா, சும்மா தானே இருக்கீங்க, போங்க. ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சுல ஸ்கூலுக்கு. வாங்க எல்லாரும் வாங்க. அப்படி போவே, இப்போ இழுவே நேரம் ஆயிட்டு இருக்க அம்மையே. லூடோ அவளாவது தலை கட்டுறதுக்கு வர. இது லூடோ உங்க டேடியை கூடு. அதுக்கு நான் என்னடா பண்றது சொல்ல. சாயங்காலம் விளையாடுவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எங்க போங்க, எங்க எங்க அக்காவை கூப்பிடுறியா? நீ நகை வெட்டிட்டியா சங்கரி? ஆ வெட்டிட்டல அவ வெட்டினால கரெக்டாக வார ஒரு நாள் வெட்டி பழகிறேன்னா. நிறைய பேர் நமக்கு அதிலே கமெண்ட் பண்ணுவாங்க, நகை விட்டுன்னு. வார ஒரு நாள் கரெக்டாக வெட்டிடணும். ஒரு கிழமை யூஸ் பண்ணிக்க, இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க, அந்த கிழமையில கரெக்டாக வெட்டிடணும். சரி, நைட் எப்படியும் யூனிஃபார்ம் போயிடுறானே. இன்னைக்கு ஒரு நாள் கலர் ட்ரெஸ்ஸில் போ. ஓரம் மினிக்கிட்டு போகாத, அந்த குதிரை போதும். ஏம்மா என்ன கலருமா? என் அம்மாவுக்கு கிரீன். ஆ, டேடிக்கு ஏதாவது ஒரு கலர் வச்சு விளையாடுனா. சரி, அம்மையை நீ விளையாடுங்க. இதுக்கு பவுடர் போடணும். பவுடர் போட்டுட்டு ஒரு துணியை துடைக்க போயிரு. இதுக்கு பவுடர் போடணுங்க. அது அவ ட்ரெஸ் என்ன? ஐயோ அதை தொலைச்சிடாத. சரி, நீ கொலுசை கலட்டணும், ஞாபகம் வச்சுக்க. ரெடியா? ஓ, ஸ்க்ரூ டிரைவர் இல்லை, கட்டிங் பிளேயர். உங்கள் அம்மாட்ட சொன்னியா அப்புறம் போட்டு போனேன்னு? சரி, நீங்கள் மட்டும் போட்டு போ. சரி இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் கட்டி போட்டு. நீங்கள் ஒரு நாள் தானே, நீ தான் கொஞ்ச நாளைக்கு போட முடியாத. லீவு நாள் போடுவல்ல, 3 நாள் லீவுனா உடனே எடுத்து போட்டுருவல்ல. டேடி ஒரு வருஷத்துக்கு இதே கொலுசு வச்சே ஓட்டிக்கலான்னு இருக்காவ. அவ தனி நேரம் போட்டு போட்டு இந்த வருஷமே கொலுசு அங்கே மாதிரி வச்சுருவா. உன்ன மாதிரியே தானே இருக்கா மினுக்குறதுக்கு. உங்கள் அம்மெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன மினுக்கு மினுக்கிறான் தெரியுமா? அவுட்டா? யார் வின்னர்? ஓ, அம்மாவும் நீயும் வின்னர். ஆனால் மூஞ்சும் பேர் உங்கள் அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாளே. ஏக்கா தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசைம்மா, தோசை. தயிர் சாதம் வேணுமா? தோசை அப்படி சாப்பிட மாட்டியா? ஏ ஜாலி. ஆமாட்டா, அவ சாப்பிட மாட்டாளாம். ஆமா, அப்ப நீ சாப்பிடாத, தோசை சாப்பிடாத. இதை சொல்றேன்னா அவ வெண்டைக்காய் சாதம் சொன்னோன்னா நான் வெண்டைக்காய் சாதம் செஞ்சு கொடுக்கேன். ஆமா, அதனால நான் தயிர் சாதம் கேட்டேன். அப்ப எனக்கு அது செஞ்சு தரலாங்க. உங்க உட்காமக்கா அப்படியா? அப்படிலாம் இது பண்ண கூடாதுடா. நீயும் பெரிய ஸ்கூல் போனோடனே நீயும் கேட்டது செஞ்சு தருவானே. அப்படிலாம் நம்ம வீட்டுல சாப்பிட கூடாது. ஒரு நாள் இதுன்னா அதுதான், உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது. ஒரு நாள் அடுத்த நாள் உனக்கு பிடிச்சது செஞ்சுக்கலாம். அப்படி அப்ப நாளைக்கு தயிர் சாதம் செஞ்சிருவோம். அப்படி பரவாயில்லையே. பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோ வேண்டாம், வாழைக்காய் ஃப்ரை. ஓகே டன். ஓகே சரியா?
இப்போ பொரிக்கிற மாதிரி பொரிக்காது முடி பொரிப்பறல என்னம்மா ஓகே ஆக மொத்தத்துல அம்மா 5 மணிக்கு எழுந்திரிச்சா உங்களுக்கு செஞ்சு தர முடியும். டுடே ஸ்பெஷல் என்னது? மார்னிங் ஸ்பெஷல் ரவை உளுந்து ரவை ரவை சாரி ராகி உளுந்துலாம் போட்ட தோசை. ராகி கருப்பு உளுந்துலாம் போட்ட தோசை. ஆமா. கூட்டுக்கு நிலக்கடலை சட்னி. நிலக்கடலையும் தேங்காயும் போட்ட சட்னி. ஆ. பொட்டுக்கடலை இல்லை. ஆமா அதனால நிலக்கடலை போட்டாச்சு. சரி சாப்பிடு. இன்னொரு ஆள் தான் சாப்பிட வரல. சாப்பிடுமான்னு தெரில அந்த ஆளு. மொட்டை மொட்டையும் ஆளு. அவ சேர எடுத்துட்டு வரா. ஓ இப்படி உட்காந்து சாப்பிடுவீங்களா? சரி இதை எடுத்துட்டு வரட்டா? எதுக்கு வந்து உட்காந்துருக்கான்னு தெரியுமா? ஊட்டி விட்றேங்க. அப்படியாடா? அப்போ அக்கா ஊட்டி விடுவா. அக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆமாண்டா ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் முட்டை போடும்போது. ம் யார் அடிக்கிறதுக்கு? ஒன்னே அடிக்கிறதுக்கு. 4 கம்பு கரெக்டா இருக்குடா. ஆமாம் ஆளுக்கு ஒரு கம்பு வச்சுக்கிடுவோம். மாறி மாறி நான் அடிச்சிட்டு கிடப்போன்னு. சரியா? ஆளுக்கு ஒரு கம்பு மாற்றி மாற்றி அடிப்போம். ஓகே போதும். என்னம்மா? அம்மா வரவே இல்லை தெரியுமா? மத்தியானத்துக்கு ஆ அதுல அம்மா வர வரல. அவள் தான் 2 வாட்டி வந்தா. சரி மத்தியானத்துக்கு என்ன ஸ்பெஷல்? மத்தியானத்துக்கு ஆ வெண்டைக்காய் சாதம். வெண்டைக்காய் சாதம். அடுத்தது கூட்டுக்கு இது ஸ்நாக்ஸ் இது வந்து ஓபன் பண்ண முடியாது. ஓகே. இப்படியே பாத்துக்கோங்க. குக்கும்பர் வெள்ளரிக்காய். ஆ. அவ்வளோதான். கூட்டுக்கு எதுவும் இல்லைல்ல? ஆமாம் முட்டை வாங்கிட்டு வச்சேன்னா நான் மறந்துட்டேனே. இன்னைக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி நான் நாளைக்கு முட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். போய்ட்டு வெண்டைக்காய் கூட்டாமோ அப்படிங்கிற வெண்டைக்காய் கூட்டாம வர வைக்கானே. ஆமாம் உனக்காடி தான் வெண்டைக்காய் சாதம் கட்டி வந்திருக்கா. அவள் ரசமும் வெண்டைக்காய் கூட்டம் தான் ரெடி பண்ணா. இது என்ன யார் பாக்ஸுடா? இது பிஞ்சு இது பிஞ்சிருக்க என்னடா? அது ஸ்கூலுக்கு என்னைக்குடா போனேன்? நேற்று தானே ஸ்கூல். இப்போ இதை காணுமாடா? ஏன்னா இது எவ்வளவு தெரியுமா பாப்பா? எவ்வளோ இது? 150 ரூபா பாக்ஸு. உங்கள் அக்கா என்று சொல்லி கலட்டிட்டா. அதான் நம்பர் அடிச்சிட்டு இருக்க கால்குலேட்டர்ல. காலையில கூட காலையில கூட எடுத்து வச்சுட்டா. ஆள் மண்டையும் பேர். ஏன்னா ஒரே நாளையிட இந்த பாக்ஸை பிக்கணும். முட்டை மண்டையா? நான் ஏதாவது சும்மா டம்மியா ஒரு பாக்ஸ் வாங்கி போனா எல்லாத்தையும் கேட்காத. அவளே வேண்டாம் வேண்டாம்டா. அவட்டெல்லாம் கேட்க கூடாது. இது அழகா இருக்குமா அப்படின்னு சொன்னாலே அவ அவ வாங்கி. கேட்க மாட்டேங்கிறாளே. அவ கூட ஒரு துணிப்பை பர்ஸு மாதிரி இது வாங்கினா. நீ தான் இப்படி பண்ணி வச்சிருக்க மொட்டை மண்டையா. பார்க்காத அடிச்சுடுங்க. கரெக்டா தான் டாடி இருக்கு. ஆமாண்ணா நாமளும் இப்போ லஞ்ச் பேக் சேராதுன்னு தான் நினச்சவங்க அம்மா. சரி வை வை. எங்கே இருக்கு? நேரம் ஆயிட்டு. பிரச்சனை இல்லை உனக்கு. உங்க லஞ்ச் ஸ்டோர் வச்சிருந்தோம்ல இருக்கா? சரி உள்ளே இருக்கும். ஆமாம் புசு புசுன்னு இருக்கும். புசு புசுன்னு இது ஃபோன் எடுத்து வச்சிருக்கியா? இல்லம்மா ஏதோ வைக்கணும். ஒரு 2 டவல் வாங்கணும் லஞ்ச் டவல்னு. வாங்கிடும். இது சரியில்லை. இந்த டவுன் ரொம்ப வருஷம் வச்சிருக்கானே இது. எங்க யூகேஜில யூகேஜிலேருந்து வச்சுட்டவளா அது? யூகேஜில என்ன நீங்க டவல் வாங்கி கொடுக்கல. எல்லாம் அவ பெரியம்மா வாங்கி கொடுத்த டவல் தான் இன்னும் வாங்கி வச்சிருக்கா. இதான் யூகேஜியில் உள்ள டவலாடா அது? 3 டவல் 4 டவல். லஞ்ச் டவல் அங்கே யாருக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து சும்மா இது பண்றது தானே. ஆனா 3 வருஷம் நானும் அது கிளியும் பாக்க சரி வாங்கிடுவோம்டா. தேவையில்லை. ஒண்ணு மட்டும் ஒரு மாதிரி ஏதோ கரை மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே சரி போ. நேரம் ஆயிட்டு. பேக்கெட் பேக்கெட் சரி தானே? ஒரு நாளைக்கு கலர் ட்ரெஸ்ஸில் போகிறேன். சரி பார்த்துக்கலாம். மேம் திட்டாங்கன்னா சொல்லிடு. இவ தான் போட்டு போச்சோம். நான் சொல்லி கொடுக்கேன் பாரு. நீ சொல்லலாமா? அப்பா தான் சொன்னாங்க. நீ அப்படி மேடம்க்கு சொல்லிடு. ஓ இது பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ன்னு அவங்க மேமுக்கே தெரியாதுடா. உங்க அக்கா சொன்னா அவங்க மேமுக்கு தெரியும். அடுத்த வருஷம் தான் நீ யூகேஜி. வேணுக்கு எப்ப எடுத்த ட்ரெஸ் தெரியுமா? தெரியாது. சட்டை எவ்வளவுக்கு இருக்கோ அவ்வளவு தண்டி எடுத்த ட்ரெஸ் தானமா? ஓ இது ட்ரெஸ்ஸு தான். இதை தான் இப்போ மேல் சட்டை மாதிரி போட்டிருக்காவளா? இது ஃப்ராக் சின்ன பிள்ளைக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னடா? ஆமாம் ஆமாம் அக்கா மாதிரி லூஸாக இருக்கு.
ஆமாம் அக்கா கூட பண்ணலாம் கிண்டல் பண்றாச்சு. சரி போலாமா? சரி சரி பஸ் ஏற்றி விட்டு வந்துருங்க. ஒரு அங்கே வச்சு கெட்டி பிடிச்சி உமாலாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாமா ஒரு நாளும் அம்மா. எந்த நாயும் எனக்கு கொடுக்காது. இந்த சின்ன நாயும் கொடுக்காது, பெரிய நாயும் கொடுக்காது. நீங்க நீங்க ஒரு நாள் மட்டும் பண்ணும்போது அன்னைக்கு அந்த இன்னொரு மட்டும் இன்னொரு கோயிலுக்கு போகும்போது உமாக்கு சொன்ன நானும் அம்மாவும் அக்காவும். ஆமாம் அன்னைக்கு ஒரு நாள் என்னமோ அதிசயமாக கொடுத்துட்டீங்க. அது மட்டும் தெரியுதுல்ல. ம் பயமா இது புக் வாங்கல. என்ன புக்கு? இது ஒரு இது கொடுத்தாங்கல்ல பேப்பர் ஷீட் புக். பில்லு கொடுத்துடு. பத்திரமா கொண்டு போ. தராது புக்கையும் கேட்டு வாங்கிக்க. பேட்சும் கேட்டு வாங்கண்ணே. பேட்சா ஏமா ஒரு 100 ரூபா கொடுத்து விட்றியா? ஆமாம் சரி அக்காவுக்கு பாய் சொல்லி அனுப்பிடுவோமா? பத்னாக்க பாத்தா ஆமாம் ரைட். பாய்க்கா பாய்க்கா. மாவுல வரும்போது ஆரஞ்சு கலரா இருந்துச்சு. இப்போ போகும்போது வேற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் பஸ் மாற்றிடுச்சு அக்காவுக்கு பஸ்ஸு. ஆ அதான் வேற கலர். அடுத்த வருஷம் நீ போகும்போது வேற கலர் வந்துடுவாங்க. அப்படி என்ன மேம் தான் வருவாங்க எனக்கு. மேம் அந்த மேம் தான். அன்னைக்கு நீ பயந்தெல்லாம் அந்த மேம் தான். சரியா? நல்லா பயப்படக்கூடாது, நல்லா பேசணும் மேம்கிட்ட. சரியா? டாடி அன்னைக்கு எல்கேஜி போகும்போது ஒரு மேம் அக்கா ஸ்கூல்ல பேசுனாங்கல்ல. ஆமாம் அதே மேம் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதே மேம் தான் உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? சேட்டை பண்ணக்கூடாதுன்னு. சரி இப்போ போகலாமா? அக்காவுக்கு பாய் சொன்னியா? சொன்னேன்.